வெல்கம் டு கேம் சேஞ்சர். இது 4வது நாளோட வீடியோ. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு 50 நாள் எவ்வளோ ஜொமேட்டோவில் எடுக்க முடியுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதை முடிச்சுட்டு ஸ்விக்கியில் 50 நாள் ஓட்டுறான்னு பிளானில் தான் இருக்கிறேன். சரி, நேற்று 1 பை 1 ஒவ்வொரு ஆர்டராக கொடுத்துக்கிருந்தேன். நேற்று மதியத்துக்கு மேலே ரெயினே வரல, நான் ரெயின் சார்ஜ் கொடுத்துருந்தேன். அந்த ஆர்டர் கொடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகிட்டாங்க கஸ்டமர் வெளியே வர்றதுக்கு. அப்புறமேலுக்கு அதே ஆர்டர் இன்னொரு கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்குறதுக்கு போனால் அதுவும் அதே மாதிரி தான். மால்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. சரி, ஒரு வழியாக கொடுத்துட்டு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு வெளியே கரெக்டான ஒரு இடம் கிடச்சி அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு 1 பை கொடுத்துக்கிருந்தோம். நேற்று கலைஞர் டிவி அந்த லைனில் தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் போய் ஒரு டெலிவரி அப்படி கொடுத்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் டிப்ஸு நேற்று நல்லபடியாக போட்டுக்கிட்டே இருந்தான். அதை முடிச்சுட்டு அங்கிட்டு சன் டிவி லைனில் தான் இன்னொரு ஆர்டரு, அதே லைனில் ஆப்போசிட்டில் தான் அந்த கொடுத்துருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டில். அதையும் போய் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ஒரு காரு சேல்ஸ் அந்த கான்டென்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ஒரு 2 ஆர்டரு, இன்னொருத்தர் ஹேண்டிகேப் வெளியே தான் இருந்தார், அவருக்கு அந்த இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தார். அப்படியே அவருக்கும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த மால்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அப்படியே காரு, அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் சேல்ஸுன்னு அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 1 பை 1 ஒரு ஆர்டராக எடுத்து கொடுத்தோன்னா லைட் மழை தான். அதுக்கடுத்து அந்த ஆர்டர் கொடுக்குறது 13வது மாடி உள்ளுக்கு போகிறதுங்களாட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டிகிட்ட ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. அதை பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த ஆர்டரும் கொடுத்துட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்தேன். நைட்டு 1:30க்கு மேலே செம மழை. அதுக்கு மேலே ஆர்டர் எடுக்க முடியல என்னால். அப்படியே ஒரே ஒரு ஆர்டர், லாஸ்ட் ஆர்டர், அது பொறுமையாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் அப்படியே ரெஸ்ட்டாக போட்டாச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு நேற்று ஃபுல்லாமே. நேற்றோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2545 ரூபா. நேற்று இன்சென்டிவ் மட்டும் 775 ரூபா எடுத்துட்டேன். நேற்று ஓரளவுக்கு நல்லா ஆர்டராக தந்திருந்தார். நேற்று ரெயின் சார்ஜு, அப்புறம் நல்லா எக்ஸ்ட்ரா டிப்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தான். நேற்று ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, நேற்றோட எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா பெட்ரோலு, ஃபுட்டு இது போக எனக்கு கை கிடச்சது 2243 ரூபா கிடச்சிருந்துச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நல்லா இருக்கும் எனக்கும் போடுறதுக்கு. அதேமாரி வீடியோவில் எதனாச்சும் எடிட்டிங்கு இல்லை எதனாச்சும் சொதப்புறமாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருத்துறதுக்கு பார்த்துக்கிறேன். ஓகே, பாய். டைம் இஸ் கோல்டு.